ஹாய்டா முரளிஸ் நாங்க பனி நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, உன் காதலியாக நான் என் காதல் கனவாக நீ பார்ட் 4. ஸோ ரொம்ப லேட்டாக வந்துட்ட போல. ஸோ சாரிடா. ம், எனக்கு செம் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. தென் அதையும் தாண்டி கொஞ்சம் பர்சனலாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. தென் ஓகே. ஸோ சாரி தவிர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகேடா, சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வெள்ளை பேச வேணாம். போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு போகலாமா? ஸோ போன பார்ட்டில் நான் இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னாக்கா, ஜிம்மினும் ஜங்குக்கும் இப்போ தான் லவ் பண்ணலான்ட்டு ஆரம்பிக்கும் போதே முடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு எண்டு கார்டை போட்டுட்ருப்பானுங்க. ஸோ ஜங்குக் பேக் டு காலேஜ். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து அவனோட ஓன் பிளேஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஜங்குக்கும் மனசு இல்லாமல், ஜிம்மினுக்கும் விருப்பம் இல்லாமல், அப்படி 2 பேரும் அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி ஏக்கம், அழுகை இதெல்லாம் கலந்த மாதிரி தான் அந்த சீன் போயிருக்கும். ஸோ அதில் தான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஜங்குக்கோட பஸ் மூவ் ஆகுது. ஸோ ஜிம்மினுக்கெல்லாம் இங்கே முடியல, அவ்வளோ அழுக. ஆனால் ஜிம்மினுக்கெல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி அமைதியாக உட்காந்துருக்கான். ஆனால் டயாங் டேய் என்னடான்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஜிம்மின் இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். ஸோ அப்படியே பஸ்ஸும் மூவ் ஆன் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அவன் கடைசி வரையும் வந்து பார்க்க மாட்டானான்ட்டு ஒரு மாதிரி, பார்க்க மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குது. கிட்ட வந்து பேச மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஏக்கம். ஆனால் அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இவனோட ஏக்கம் மட்டும்தான். பட் அது மாதிரி எதுவும் அங்கே நடக்கவே இல்லை. ஸோ அப்படியே இவங்களும் வந்துட்டாங்க. அப்படி போகிற வழியெல்லாம் வந்து ஜிம்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான் ஜங்குக். என்னாச்சு? என்ன பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டியா? மிஸ் யூ அப்படின்ட்டுலாம் பண்ணிகிட்ருக்கான். பட் அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளேவே இல்லை. அவனுக்கு தெரியல ஏன் ரிப்ளை பண்ணணும்னு தோணலை. ஸோ அவன் மாதிரி ரிப்ளை பண்ணாமலே உட்காந்துருக்கான். இதெல்லாம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்லாம் வந்து டயாங்க்கு கேட்குது. ஆனால் கேட்டாலுமே டயாங் வந்து டேய் டேய் மெசேஜ் பண்ணுறாரா பாருடா அப்படின்னு சொல்ல. நான் பார்க்கல. தெரியல. டேய் எனக்கு பார்த்தா அழுக வந்துரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ அதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அப்படியே ஒன் வேலயே அவன் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காய் தான், டேய் என்னடா மெசேஜ் பண்ணானா இல்லையா? பண்ணல. எனக்கு தெரில மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னடா வாய்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு, அழுகிறியாடா? நானா அழுகுறேனா? இன்னொன்றும் இல்லை. டேய் மச்சான், வாய்ஸ்லாம் உள்ளே போகுது மச்சான். ஏய் டேய் அது அது அப்படின்ட்டு அவன் கண்லேருந்து அவனை அறியாமலே டியர்ஸ் ஃபால் ஆகுது. இதெல்லாம் பார்க்குற ஃபெலிக்ஸ்க்கு தலை, என்ன தலை அழுகுற? டேய் என் தலையவே அழு வச்சிட்டான்டா அவன் அவனை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அவன் கண்ணில் இந்த ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது. எதுவும் அவனோட ஹார்ட்டையே இந்த இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அவன் ஒரு மாதிரி அந்த மெசேஜஸே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கான். ஸோ அவங்க வந்து அவங்க ப்ளேஸ்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வந்து எப்பயும் போல் எல்லோரும் வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு ஸோ அவன் நேமெல்லாம் கவுண்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் இருக்காங்களான்ட்டு. யாராவது அங்கே மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. ஏற சொல்லவும் கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இறங்க சொல்லவும் கவுண்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, சரி ஓகே நீங்கள் போங்க, இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக இருங்க. பிகாஸ் நம்ம ஆஃப்டர்நூனே வந்துட்டோம். ஆனால் சில இடத்துல ஆஃப்டர்நூன் வந்தாலுமே கிளாஸ் நடத்துவாங்க. பட் நான் உங்களுக்கு கிளாஸ் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேறு எந்த வம்பு தும்பும் பண்ணாமல் சமத்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபஸரும் போயிடுறாரு. ஸோ முக்கியமாக ஜங்குக், உன்னை தான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கும் ஓகே சார் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். வேறு எதுவும் அவன் பேசிக்கல. அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். சிம்ரன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வராதான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கான், இலவு காத்த கிளி மாதிரி. ஆனால் ஒரு மெசேஜும் வரல.
ஸோ அப்படிதான் அன்னைக்கு ஃபுல்லாவே போயிருக்கும். ஆனா ஜிம்மன் இந்த இடத்துல அவன் வந்து எதுவும் வெளிக்காட்டிக்காம அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ எதுவுமே வெளிக்காட்டிக்க மாட்டான். டயான் கிட்ட டயாங்கும் "டேய் அழுகன்னா அழுதுர்றா" அப்படின்ற மாரி சொல்லுவான். அவனுக்கு அழுக்கு சில டைம் அழுதாலும், சில டைம் அத காட்டிக்காமலும் இருப்பான். இப்படி அவன் 2த்தையும் பண்ணிட்டு சொல்ல பார்க்கறதுக்கு டயாங்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் ஜங்குக் அவனும் வந்து அவன் ஒரு வாட்டி ஓப்பனா அழுதலாம் செஞ்சுட்ருப்பான் பஸ்ஸுலயே. கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வர்றது இதெல்லாம் பார்க்குற காய்ங்கலாம் "டேய் என் மச்சானையே அழுவ வச்சுட்டான்டா அவன்" அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஸோ மெக்கு தான் "சரிடா விட்றா, சரி விடு என்ன பண்றது? லவ் வந்து சொல்லிட்டுலாம் நமக்கு வராது. அது அந்தந்த டைம்க்கு வரும். அது இருக்கிற இடத்தையும் நம்ப லவ் பண்ணுற பர்சன்ஸை பொறுத்தது" அப்படின்ற மாரி ரொம்ப மெச்சூர்டா பேசி அவனுக்கு புரியலாம் வைப்பான். ஆனா அப்படியே இருந்தாலுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஜங்குக்கும் ஓகே கரெக்ட்டு தான். வாஸ்தவம் தான் அப்படின்ட்டு ஒரு மாரி அவன் வாய்ஸ்ல ரொம்ப உள்ள போய் தான் பேசுவான். ஆனா இந்த வாய்ஸ் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவனுங்களுக்கு. "டேய் கம்பீரமா பேசுறவன குழந்த மாரி பேச வச்சுட்டியேடா" அப்படின்ற மாரி தான் பார்ப்பான். ஸோ அப்படியே கூட இருக்கவங்கலாம் பார்ப்பானுங்க. ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லா அப்படிதான் போகுது. ஸோ ஜங்குக் டார்ம்ல தான் இருப்பான். ஸோ அவன் டார்ம்ல தங்கியிருக்கனால அன்னைக்கு டே ஃபுல்லா அப்படிதான் போயிட்டுருக்கு அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கான் டார்ம்ல. எல்லாம் விளையாண்டுட்டு, சண்டை போட்டுட்டு, அரட்டை அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா இவன் மட்டும் ஒரு ஓரமா தனியா மெசேஜ் வந்துராதா அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போதான் அவன் செல்லுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். அவ்வளோதான் தலைவன் ஒரே ஆர்வமா போய் எடுக்குறான். எடுத்து பார்த்ததுமே புஃப்ன்னு ஆயிடுது அவனுக்கு. பிகாஸ் அது வந்து இந்த லோன்லாம் கேட்டு மெசேஜஸ்லாம் வரும்ல, அந்த மாரி ஒரு மெசேஜ். அவனுக்கா சுபான்ற மாரி இருக்கு. இவன்லாம் எவன்டா உன்கிட்டலாம் லோன் கேட்டான் மொதல்ல அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான் அந்த ஃபோன குறுகுறுன்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் இவனுங்க கூட சரி ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து, "டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா." "என்னடா மாப்ள?" ம் அது வந்து என்னன்னா இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா, அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்கோ? கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ மெக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ மோஸ்ட் பியூர் ரிலேஷன்ஷிப். யூ நோ திஸ் அப்படின்றான். ஐ நோ திஸ். இங்கிலீஷ்ல பேசாத. தமிழ்ல பேசு. புரியுதா? டேய் ஏன்டா உன் வாய்ஸு அடிக்கடி உள்ள போகுது, வெளிய வருது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது? மனசு வருத்தம். அப்படின்னு சொல்ல, எதுவும் மனசு வருத்தமா? ஆமா. சரி அதெல்லாம் விடு. நீ வந்து சொல்லு எனக்கு ஃபர்ஸ்ட்டு. என்ன சொல்லணும்? அதான்டா ம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் அபௌட் திங்கிங் யுவர் செல்ஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஜங்குக்கு இப்படி கேட்கவும், ஃபர்ஸ்ட் மெக்கு தான். அதான் சொன்னேனே, இட்ஸ் மோர் பியூர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல, ம் சரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபெலிக்ஸ் சொல்கிறான். அது வந்து தல ரொம்ப புனிதமானது தல. அந்த அது வந்து எப்படி சொல்றது? அவங்களோட ஒரு பார்வைக்கு ஏங்கும் தல. அதுதான் தல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அவங்க மெசேஜ் வராதான்னு அப்படியே துடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ காய், "டேய் டேய் அது ஏன்டா எலகுடா செத்தாப்புல சொல்ற?" "அ சரி சரி. ஆமா மச்சான். அந்த மெசேஜ் வந்துராதான்னு ஒரு ஏக்கம் வரும் பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது டிங்குன்னு ஒரு மெசேஜ். அவ்வளோதான் ஜங்குக்கு பதறி அடிச்சுட்டு ஓட, "இந்தா இதுதான். இதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப். இல்ல இல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். லவ் லவ்" அப்படின்னு சொல்ல, அது என்னத்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றானுங்க பின்னாடி நின்னு கோரஸா. அப்போ ஜங்குக்கு ஓடி போய் அத பார்க்குறான். பார்த்தா ஜிமின் கிட்ட இருந்தான். போயிட்டீங்களா?" அப்படின்ற மாரி ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. அத பார்த்தோனேயும் ஜங்குக்கா அப்படியே கண்லருந்து ஒரு ஒரு அவன அறியாமலே ஃபால் ஆகுது டியர்ஸ்லாம். அப்போ பின்னாடிலருந்து காய் சொல்ல அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. சரி அவன் குடும்பம் நடத்திட்டோம். வா நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் நம்ம வேணா அந்த மாரி படம் பார்க்கலாமா? ஷெகிலா சிச்சி இது செம்மையா இருக்கும்டா. ஏய் நீ வேணா ஷெகிலா சிச்சி இது பாரு. நான் வந்து போயிட்டு சென்னிலி அது பார்க்குறேன்." "டேய் அத விட நல்லா இருக்கும்டா ஒண்ணு.
நீங்கள் வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ல தூக்கி காட்டுறான். ஏய் இது அதெல்லாம் விட தரமாக இருக்குடா அப்படின்ட்டு உட்காந்து இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் சங்குக்கு ஓய் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கார்டு மட்டும்தான் அனுப்புகிறான். இதை கேட்டதுமே அட் அ டைம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இந்த பக்கம் ஜங்குக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இவன் அனுப்புனதும் இவனுக்கும் கண்ணில் தண்ணி, அதை கேட்டதும் அவனுக்கும் கண்ணில் தண்ணி. ஸோ அடுத்த செகண்டு ஜங்குக்கு கால் பண்ணிடுறான் ஜிம்மன். இவன் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறான். எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்ல குக்கிப்பா குக்கிப்பா அப்படின்ட்டு அவன் வாய்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு அழுகிற மாதிரி மிஸ்யூ குக்கிப்பா மிஸ்யூ குக்கிப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ போயிட்டியா? நீ சேஃபாக போயிட்டியா? சாப்பிட்டியா? என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே அவ்வளோதான். சங்குக்கு கண்ணில் தண்ணி எப்படி செம்மையாக வருது. ஆனால் அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறான். என்னாச்சு என்னாச்சு உன் வாய்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போது சங்குக்கும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும், வாய்ஸ்க்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது சிம்மன் இல்லை உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்ன அழுகுறீங்களா அப்படின்னு கேட்க நானா அழுகுறேண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட் அட் ஆல், டோன்ட் க்ரை, ஐம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல ஓ யூ டோன்ட் க்ரை அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து மெக்கு கேட்குறான். ஸோ மெக்கு கேட்கவும் யா ஐம் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்ல டேய் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறா ஐம் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் சொல்ல என்னது டேயா அப்படின்ற மாதிரி சங்கு பார்க்க அப்படியே ஃபெலிக்ஸு சாரி தலை அப்படின்னு திரும்பிட்டான். ஸோ இவங்கெல்லாம் அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல டேய் பேசிகிட்டு இருக்க போங்கடா அப்படின்ற மாதிரி பார்க்க மட்டும் தான் செய்கிறான். ஸோ இப்படி பார்க்கவுமே இவனுங்களாம் வந்து ரைட்டு மச்சான் புரிஞ்சு அப்படின்ட்டு 3 பேர் திரும்பிக்கிறானுங்க. திரும்பிட்டு அவனுக்கு பாட்டுக்கு டே செம்மையாக இருக்குடா, ஐயோ டே பங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய் போய் சும்மா இல்லாமல் மெக்கையே ஃபெலிக்ஸை பிடிச்சிட்டு அப்படி தைசாண்டை தடவிட்டு இருக்கான். அவனுங்களா டே மச்சான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்ட்டு மெக்கு சொல்ல இந்த ஃபெலிக்ஸ் அதுக்கு மேலே டேய் காய் நீ தடவை எனக்கு வந்துடுவான் போல இருக்குடா ஜூனியர் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் கம்முனி எழுந்து நான் போய் என் ரூமில் தூங்குறப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ மெக்கு இங்கே பாரு இப்பெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ அப்புறம் நீ அவ்வளோதான் கண்டமாயிருவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காயை பார்த்து மெக்கு சொல்லிட்டு இருக்க காய் பரவாயில்ல நீ தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச அவ்வளோதான் மெக்கெல்லாம் ஆளை விட்றா என்ன அப்படின்ட்டு ஓடி போயிட்டான். அடே வாடான்ட்டு இவங்க பின்னாடியே போக அடே ஃபெலிக்ஸு வரேன்டா என்ன கூட்டிகிட்டு போகிறான் இந்த பைத்தியக்காரக்கிட்டேருந்து அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் அப்படி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க பிஎல் கான்செப்ட் வச்சுக்கிட்டு. ஸோ இவங்கெல்லாம் இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல சங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் ஒரு பக்கம் ஜெமீனோட கால் அதுலேயும் இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல. அவன் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து இவன் ஜிம்மின்னு ஒருத்தர் இருக்கான்றதையும் மறந்து உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். இந்த சிரிப்போட சவுண்டு கேட்கவும் ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக பேசுன மாதிரி இருந்துச்சு, அழுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு செகண்டில் சிரிச்சிட்டான்ல, அதுவும் ரொம்ப லவுடாக அழகாக ஸ்மைல் பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸ் கேட்கவே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு இன்றைக்கி இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை அவனே கட் பண்ணிடுறான். அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் இவன் கட் பண்ணவும் அவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே இவன் கட் பண்ணிட்டான், மேபி நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவன் கட் பண்ணிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் கால் பண்ணலான்னு தோணுது. பட் இல்லை வேணாம் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இவன் ஒரு பக்கம் நினச்சிக்கிறான். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போகுது. இவனும் அவன் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். டேய் என்னடா சொன்னீங்க? ஏய் எல்லாரும் புள்ள என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவனும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் நம்ம தயாங் வந்து சிம்மனுக்கு கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணி மச்சான் என்னடா ஓகே தானே,
"என்ன மச்சி ஓகே தானே?" அப்படின்ற மாரி கேட்க, ஓகே டேட்டே." அவன் சிரிச்சுட்டான் அப்படின்ட்டு இவனுங்க பேசினதெல்லாம் ஜிமினும் கேட்டிருப்பான். அவனும் சொல்றான், "எனக்கு தெரியும்டா இந்த இந்த காய பார்த்தாலே ஒரு மாதிரி மார்க்கமா இருந்துச்சு. அப்ப தெர்ல, இப்ப தெரியுது." அப்படின்ட்டு இவனுங்களும் 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கானுங்க இத நெனச்சு. ஸோ அன்னைக்கு டேவும் அப்படியே போகுது இவங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு ரெகுலரா கிளாஸ் நடக்குது. ஸோ அந்த டைம்லயும் வந்து இவன் ஜிமின் கூட டெக்ஸ்ட்டு இப்படிலாம் பண்றான். ஸோ இப்படி தான்டா போகுது. ரொம்ப நல்லா போகுது இவன் லைஃப். நெனச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு ரொம்ப ஹாப்பியா டெக்ஸ்ட்டு, அப்படி எப்பயாவது ஒரு வாட்டி காலு. அந்த கால்ல கூட ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் ஜிமின். இவனோட அந்த ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டா போதும் அப்படின்ற மாரி. ஆனா ஜங்குக்கு அப்படி இல்ல. அவன் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ரொம்ப டீப்பாலாம் பேசணுன்றலாம் ஆசை இருக்கு. பிகாஸ் அவன் தான் நெறைய லவ்வர்ஸ பார்ப்பான்ல காலேஜ்ல. ஸோ அவங்கலாம் எப்படி பேசிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவனும் லவ் பண்றான். பட் அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஆனா எக்ஸ்போஸ் பண்ண தெரியல ஜங்குக்கு. ஆனா அது எப்படியோ அந்த ஸ்கூல்ல பண்ணிட்டான். கிஸ் பண்றதெல்லாம். பட்டு இது வந்து அவனுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்றது அவனுக்கு புரியவும் இல்ல. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ ஏதோ வீராப்பா பேசிட்டுலாம் வந்துட்டான். ஆனா வந்து அது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுலாம் அவனுக்கு சுத்தமா தெரியல. ஆனா அத வந்து அவனும் புரிஞ்சுக்கிறான். ஓகே, எனக்கு இது தெரியல அப்படின்ற மாரி அவனும் புரிஞ்சுக்கிறான். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. இவன் இங்க வரட்டும், காலேஜ்க்கு வரட்டும். வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாவே இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இவனும் வெயிட் பண்றான். அண்ட் ஜிம்மினுக்கு ஸ்டடீஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்றான். பிகாஸ் அவன் நர்ஸ் குரூப் தான். ஐ மீன் டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருக்கும் ஜிம்மினுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனாலேயே வந்து ஜங்குக் வந்து இவன் என்னென்ன படிச்சானோ, ஸோ அத மொத்தத்தையும் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ அதுக்கான நோட்ஸு இவன்லாம் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து இவனுக்கு பாடுறான்னாக்கா, இவனுக்கு விட்டுட்டு இவனுக்கோசரம் எல்லாம் பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுத்து ஆன்லைன்ல சென்ட் பண்றது, இந்த மாரி வேல பார்த்துட்ருப்பான். ஸோ இப்படியே தான்டா போயிட்டுருக்கு. தென் அம் பப்ளிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 12த்துக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாமும் எழுதுறான் இங்க. ஸோ இவன் செம்மையா எழுதுறான். எல்லாமே வந்து ஜங்குக்காக அப்படின்றனால நல்லா எழுதுறான். ஸோ நல்லா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாரி எழுதுறதுக்கு முன்னாடி ஐ மீன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப்ல வந்து இந்த காலேஜ்லாம் போயிட்டு மீட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு இது. ஸோ அதுக்கும் போறான். போயிட்டு அம் அவனுக்கு வந்து ஜங்குக்கோட ஆப்போசிட் காலேஜ்ல இது கிடைச்சிருக்கும். ஸோ அத போய் பார்க்கலான்னு போயிருப்பான். அப்படி பார்க்கலான்னு போயிருக்கும்போது என்ன நினச்சான்னு தெரில. ஜங்குக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். நான் இந்த மாரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி. ஸோ இத அதாவது உன் காலேஜாண்ட இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். ஸோ இத தெரிஞ்சதுமே அதுதான் ஜங்குக்கு அப்படியே ஓடி ஓடி வெளிய வந்து பார்த்துருப்பான் காலேஜ விட்டு வெளிய. பார்த்தாக்கா அந்த இடத்துல ஜிம்மின் நின்னுட்டுருப்பான். ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அழகா அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். ஸோ அப்படி கிஸ் பண்ணி, ம் "அவன ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்ற மாரி சின்னதா ஒரு வேர்ட் மட்டும் தான் வரும் அவன்கிட்டருந்து. அடுத்த செகண்டே அங்கருந்து அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. "ஏய் மச்சான் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிடுறான். ஸோ அவன் கூப்பிடவும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் இந்த விஷயம் நம்ம காய், மிக்கு, ஃபெலிக்ஸ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது இவன் கமிட்டடுன்ற விஷயமே. ஸோ அதனால வந்து இவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அது பெருசா எடுத்துக்காம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அத வந்து பெருசா எடுத்துக்காம விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதில ஓரளவுக்கு பாஸ் ஆயிருப்பான். அந்த மாரி இன்டென்ஷனா போன இடத்துலயும் பாஸ் ஆயிருப்பான். ஸோ அதே மாரி எக்ஸாம்லயும் நல்லா எழுதியிருப்பான். நல்லா ரிசல்ட் குடுத்துருப்பான். ஸோ இவன் தான் ஓரளவுக்கு நல்லா டாப்ல இருப்பான். அம் ஸோ இப்படியே போயிட்டுருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஜிம்மன் வந்து நம்ம ஜங்குக் காலேஜாண்ட போயிட்டு பார்க்குறான். ஸோ அவன் எதுக்கு போனான்னு தெரில. அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணான் போல ஜங்குக்க. சரின்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு போறான். அப்படி போய் பார்க்கும்போது லைக் என்ன ஆகுதுன்னா, அங்க ஜங்குக் ஒரு பொண்ணு கூட நின்னு செம்மையா பேசிட்டு இருக்கான். ஹை ஹே சீரியஸ்லி ஸோ கியூட் ரினி. ம் டெல் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அப்படியே ஜங்கா எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டு. யூ நோ ஐம் டேம் ஹாட் அப்படின்னு சொல்ல. யா
ஸோ எனக்கு ஒரு மாரி இருக்கு. போலாமா? அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் வந்து மெக்கும், ஃபெலிக்ஸும் "என்ன என்ன பேசுறன்ற" மாரியே பார்க்குறானுங்க. ஆனா மெக்கு "டேய் இவன் என்னடா ஒரு மாரி பேசுறான்?" அப்படின்ற மாரி காய் கிட்ட சொல்ல, "தெரிலடா" அப்படின்ற மாரி தான். காய் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ காய் "டேய் டேய் ஜொங்கே என்னடா பேசுற?" ம் நான் என்ன பேசிட்டேன் அப்படி? புள்ள நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். நானா பேசிட்டேன் அப்படி? அப்படின்ற மாரி கேட்க, அ இல்ல ஒண்ணும் இல்ல மச்சான் அப்படின்ட்டு இவன் சைலண்ட் ஆயிடுறான். ஸோ இப்படிலாம் அதாவது இவங்க தூரத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இவன் இவன் வந்து அந்த பொண்ணோட ஹிப்ல ஹேண்ட்ஸ போட்டு பேசிட்டு இருக்கானா, இத வந்து நம்ம ஜிம்மன் பார்க்குறான். அவன் சத்தியமா எதுக்கு அங்க வந்தான்ட்டு அவனுக்கே இன்ன வரைக்கும் தெரியல. அவன் வந்து ஒரு மாரி நின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகேடா. நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ சூன் அப்லோட் பண்ணுறேன்டா. சாரி இது ரொம்ப டியூரேஷன் கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சாரி. நான் சூன் அப்லோட் பண்றேன். அம் கண்டிப்பா நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். சாரிடா. மன்னிச்சு சாரி மூன்லைட்.